السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் இன்றைய தினம் மே 1 என்ற மக்களால் பார்க்கப்படுகிற உழைப்பாளிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. உழைப்பாளிகள் தினம் என்பதனுடைய அவசியம் என்ன? உலக அளவில் இது ஏன் மே 1 என்று ஆக்கப்படுகிறது? உண்மையில் இந்த தத்துவத்திற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதையும் திருமறை குர்ஆன், நபிகளாருடைய பொன்மொழிகள், உழைப்பாளிகள் குறித்து நமக்கு சொல்லித் தந்த தகவல்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பல சுரண்டல் காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத ரீதியான சுரண்டல்கள், ஜாதியை வைத்து வன்முறை காரியங்கள், நிறத்தை வைத்தோ மொழியை வைத்தோ வன்முறைகள், இப்படியெல்லாம் உலகம் தோற்றம் பெற்ற காலத்தில் இருந்தே ஏராளமான பயங்கரவாத செயல்கள் மனித குலத்தால் அரங்கேற்றப்படுகிறது. ஆனால் இதுவரை நடந்த எல்லா விதமான அத்துமீறல்களை விட, பயங்கரவாதத்தை விட, வரம்பு கடந்த காரியத்தை விட மிக கொடிய வரம்பு மீறுதல் என்றால் ஒரு மனிதனுடைய உழைப்பை திருடக்கூடிய ஒரு காரியம். அது மத மோதலை விட மோசமான ஒரு காரியம். ஒரு மத மோதலுக்காவது ஒரு மதத்தை சார்ந்தவன் இன்னொரு மதத்தை சார்ந்தவனை சண்டைக்கு இழுக்கிறான், வம்புக்கு இழுக்கிறான், இவனும் பதிலுக்கு சண்டைக்கு போகக்கூடிய ஒரு நிலை. நீயா நானன் பார்த்துருவோன்ற மாதிரி மத மோதல்கள் உலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஜாதி மோதல்கள் உலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. மொழி ரீதியான மோதல்கள் நடைபெற்றிருக்கிறது. நிற ரீதியான மோதல்கள் நடைபெற்றிருக்கிறது. நீங்க இது எல்லா மோதலையும் நீங்க பாருங்க. இந்த தரப்பில் உள்ளவன் சண்டையிட்டால் பதிலுக்கு அவனு சண்டையிடுவான். இங்கேயும் உயிர் பலிகள் போகும், அங்கேயும் உயிர் பலிகள் போகும். இது யதார்த்தமா எல்லா காலத்திலும் நடக்குது. நடக்கக்கூடாதது, ஆனால் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த உழைப்பாளிகளுடைய உழைப்பை திருடுவது இருக்குல்ல, இது ஆதிக்க வர்க்கத்தினர்களாக இருக்கிற முதலாளிகள் அவர்கள் செய்வார்கள். உழைப்பாளிகள் காலகாலமாக தங்கள் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர எதிர்த்து நிற்கக்கூடிய மனநிலை, மன சுபாவம் என்பது இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு ஒருபோதும் வந்தது கிடையாது. இந்த உழைக்கும் வர்க்கத்தை காக்கணுங்கிறதுக்காக உண்டான ஒரு தத்துவம் தான் கம்யூனிச தத்துவம். அதெல்லாம் நீங்க உலகத்துல நம்ம கேள்விப்படுவோம். தமிழகத்தில் அப்படியான கட்சிகள் இருக்கு. அது அந்த பெயரை கொண்ட கட்சி இந்திய அளவில் இருக்கிறது, உலக அளவில் இருக்கிறது. சில நாடுகளில் கம்யூனிச தத்துவம் தான் ஆட்சியும் புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த கம்யூனிச தத்துவம் என்பது ஏன் உண்டானது? என்ன காரணம்? அதுக்கு பின்னாடி நார்த்திகம் இருந்தாலும் நார்த்திகத்துக்காக அது உருவாகல. அது உண்டானதுக்கான காரணம் உழைப்பாளிகளுக்கான ஊதியம் போய் சேர்வதில்லை. அதிகமான நேரங்கள் உழைப்பாளிகள்கிட்ட இருந்து உழைப்பு திருடப்படுகிறது. ஒரு மனுஷன் 8 மணி நேரம் தூங்கணுங்கிறது அவனுடைய வாழ்க்கைக்கு அமைக்கப்பட்ட ஒரு நியதி. பணக்காரனும் 8 மணி நேரம் தூங்கணும், ஏழையும் தூங்கணும். ஒன்னு, அதாவது பாமரனும் தூங்கணும், படித்தவனும் தூங்கணுங்கும் போது சாமானிய மக்கள், ஏழை மக்கள் அவர்கள் ஏறத்தாழ 16 to 20 மணி நேரங்கள் இதற்கு முந்தைய காலங்களில் வேலை வாங்கப்பட்டிருக்கிறார்கள். பணக்கார சொகுசா 12 மணி நேரத்துக்கு மேல தூங்குவான். ஆனா ஏழை ஒரு 4 மணி நேரம் கூட தூங்க முடியாது என்ற ஒரு நிலை ஒரு காலத்தில் இருந்தது. வேலைகள்லாம் எப்படி வாங்கப்படும் என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருந்து வேலைகள்
15 மணி நேரத்துக்கும் அதிகமாக பெறப்பட்டது. அப்படி ஒரு கால பொழுதுகள் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்தது. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கும் உலகத்திற்கு பெரும் பொருளாதார ரீதியாக பார்க்கப்படக்கூடிய நாடாக இருப்பது அரபுகுல தேசம். அரபுகுல நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ ஒரு 10-12 நாடுகளை நாம் பட்டியலிட்டு சொல்லலாம். அப்படி இருக்கிற அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தாலும், இஸ்லாமிய தத்துவத்தை கடைபிடிப்பதாக அவர்கள் மாறுதட்டி கொண்டு சொன்னாலும், அவர்கள்ட்ட உண்மையிலேயே மிக வெறுக்கத்தக்க ஒரு காரியம் என்றால், தங்களை நாடி வருகிற வெளிநாட்டை சார்ந்த மக்களுக்கு உழைப்பை அதிகப்படுத்தி ஊதியத்தை குறைத்து இன்னமும் அந்த மக்கள் ஏறத்தாழ அடிமைகளை போன்று நடத்தப்படுகிற நிகழ்வு ஒரு சில இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முந்தைய காலத்தில் இதை விட அதிகம். இப்ப சட்டம் இயற்றப்படுது, அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு 15 மணி நேரம் வேலை வாங்கிடுவாங்க. ஊதியத்தை 2 மாதம் 6 மாதம் 1 வருடம் கொடுக்காமல் இழுத்தடிப்பது, நல்ல உணவுகளை கொடுக்காமல் இருப்பது. ஆனால் உண்மையில் உழைப்பாளிகளின் உரிமை காக்க வந்த பெருமானார் பிறந்த பூமியிலும் அந்த பெருமானார் உண்டாக்கிய அந்த மார்க்கத்தை கடைபிடிப்பவர்களும் இத்தகைய கீழ்த்தரமான காரியங்களில் ஈடுபடுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்க பண்ணாலும் யாரு பண்ணாலும் தப்பு தான். இது மாதிரியான தவறுகள் அரபு தேசங்கள்ல நடைபெறுவதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு வேலைன்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க, கொடுக்கப்படுவது வேறு வேலையாக இருக்கலாம். சாப்பாடு முறையாக வழங்கப்படாது, தூக்க முறையாக கொடுக்கப்படாது, ஊதியம் கொடுக்கப்படாது. இப்படியான கொடுமைகள் இந்த அரபு தேசங்களில் நடக்கிறது, வேறு சில நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் பல்வேறு நாடுகளை அவர்கள் வெற்றி கொண்டு அந்த நாட்டை தங்கள் ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து ஆட்சி செய்தார்கள். ஆட்சி செய்தவர்கள் கனிம வளத்தை மட்டும் திருடல, இங்க இருக்கிற தங்கத்தை திருடுவோம், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று திருடுவான். இந்தியாவில் நிறைய கனிம வளம் கிடைத்தது, அதை திருடினான். அப்படி ஒவ்வொரு இடத்துல திருடும் போது அவன் என்ன செய்யறதுன்னா, அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய உழைப்பை சுரண்டி அவர்களை கொடும் செயலுக்கு ஆளாக்கக்கூடிய நிகழ்வை இதே பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்தது. நம்ம எல்லாம் வரலாறுகள்ல கேள்விப்பட்டிருப்போம். கொலம்பஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், இந்த கொலம்பஸ் என்பவர் தான் உலகத்தில் பல மூளை முடுக்கெல்லாம் சுற்றி திரிந்து எங்கெல்லாம் கனிம வளங்கள் இருக்கிறது, நாடுகள் பிரதேசங்கள் இருக்கிறது அப்படின்னு தேடி சென்றவர். அப்படி தேடி சென்றவர் எப்போதுமே கிழக்கு நோக்கி பயணித்தவர், ஒரு முறை மேற்கு நோக்கி பயணிக்கிறார். அப்படி பயணித்தவர் கண்டுபிடிச்சது அமெரிக்கா கண்டுபிடிச்ச கொலம்பஸ். அவர் புதுசாலாம் கண்டுபிடிக்கல, அதுவரைக்கும் மனித குலம் அந்த திசை பக்கம் போனதில்லை. முதல் முறையாக அங்க போகும்போது அங்க செவிலிந்தியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கூட்டம் அங்க இருக்கிறாங்க. போன இந்த கொலம்பஸை பற்றி உண்மையான வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு, அதாவது ஹிட்லரை விட கொடியவன் இந்த கொலம்பஸ். இவனை ஹிட்லர்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஹிட்லரை விடலாம் பெரிய பெரிய சைத்தான் உலகத்துல வாழ்ந்து மௌத்தா போயிருக்கு. இந்த கொலம்பஸ் என்பவன் அந்த செவிலிந்தியர்களை அடிமைப்படுத்தி பல பெண்களை கற்பழித்து, அதாவது அவன் தன்னுடைய படைகளோடு இறங்கி கனிம வளங்களை கொள்ளையடித்து ஒரு கொடுமையான காரியத்தை இந்த பிரிட்டிஷ் அரசு ஒரு காலத்தில் அமெரிக்காவுக்கு செஞ்சிருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா உலகம் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்காவுக்கு ஒரு காலத்தில் இந்த பிரிட்டன் என்ற அரசு செய்தது என்பதை இந்த வரலாற்றினுடைய நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொரு நாடும் அடிமைப்பட்டது. இத்தாலி அடிமைப்பட்டது, ஸ்பெயின் அடிமைப்பட்டது. ஒவ்வொரு தேசமும் ஒரு காலத்தில் அடிமைப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீளுவதற்காக வேண்டி பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வைத்தார்கள். அப்ப இதெல்லாம் நினைவு கூறப்படணும். இனி வருகிற காலத்திலாவது உழைக்கும் வர்க்கத்திற்கு ஏதாவது ஒரு நியாயத்தை, ஒரு போதிய ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று உலகளாவிய முறையில் மே 1 என்ற இந்த தினத்தை உழைப்பாளிகளுடைய தினமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், அடித்தட்டு மக்கள் உழைப்பாளிகள் துனியால இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது. நான்லாம் உழைக்க மாட்டேன், என்கிட்ட பணம் வந்துருச்சுன்னு உலகம் சொல்லுதுன்னு வைங்க, அப்படி ஒரு காலத்துக்கு போயிடுச்சுன்னா உலகம் இயங்காது. இந்த உலகத்தில் எந்த வேலையும் நடக்காது, கட்டுமான பணிகள் நடைபெறாது, விவசாயம் நடைபெறாது, துணிமணிகளை தைக்கக்கூடியது நெய்யக்கூடிய காரியம் நடைபெறாது, எதுவுமே உலகத்தில் நடக்காது. அத்தனைக்குமே ஸ்தம்பிச்சு போயிடும். அப்படி ஸ்தம்பிச்சு போகாமல் இருப்பதற்கு, இந்த உலகத்தை இயங்க வைப்பதற்கு அல்லாஹ் இந்த உழைப்பாளிகளைத்தான் அமைத்திருக்கிறான். இவர்களுக்கான ஒரு முறையான கூலியை, அந்த கனிவை காட்ட வேண்டிய ஒரு கடமை என்பது முதலாளிகளுக்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த முதலாளிகளுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டிய சூழல் தான் மனிதகுலம் தள்ளப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால், இதற்கு முன்னாடி இந்த மனித குலத்துல அல்லாஹ் மூசா நபி என்ற ஒரு இறை தூதரை குறித்து அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். இந்த தூதருக்கு அல்லாஹ் 2 காரியத்தை கட்டளை இடுகிறான். பொதுவாக ஒரு தூதருக்கு ஒரு காரியம் தான் கட்டளை இடப்படும்.
போங்க, ஏகத்துவத்தை சொல்லுங்க, மார்க்கத்தை சொல்லுங்க, மறுமையை நோக்கி அந்த மக்கள் அலைங்க. இது ஒண்ணுதான் கட்டளை. ஆனா மூசா நபிக்கு அல்லாஹ் கூடுதலாக சொல்கிறான், இதுகப் இலா ஃபிரௌன், நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, இன்னஹு தகா, அவன் கடுமையாக வரம்பு மீறிய ஒருவனாக இருக்கிறான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை விடுதலை செய்ய சொல்லி அவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அனுப்புறான். அவன் என்ன செய்யறான்னா, அவன் சரி சாரோன்கள் என்று அழைக்கப்படுகிற அவன் பாட்டன், அவனுடைய தகப்பனார், பாட்டன், முப்பாட்டன் அப்படின்னு வம்சாவளியாக பனி இஸ்ரவேல்களில் ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தி உழைப்பை சுரண்டி, ஆனா அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் ஊதியத்தையும் தராமல் இருந்தவன் இந்த ஃபிரௌன். ஒருவேளை இந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் பிறந்து வளர்ந்து வந்து கிளர்ச்சி கலகம்னு பிறந்துட்டோம்னு என்ன செய்யறது? அப்ப ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொள்ளு, எவ்வளவு பெரிய கொடும் சிந்தனை கொண்டவனாக இருந்தான் என்று பாருங்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அனுப்பும்போது 2 பணிக்கு அனுப்புறான். நீங்க ஏகத்துவத்தை சொல்ல போறீங்க, அல்லாஹ் தான் கடவுள், மறுமையை நோக்கி அழைக்க போறீங்க. அதோட சேர்த்து இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை விடுதலை செய்து இவர்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர இருக்கிறீர்கள் என்று சொல்லி உலகளாவிய சுதந்திர தத்துவத்தை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே பேசிய மார்க்கம் இந்த இஸ்லாம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வரும்போதே பணக்கார மனிதர். நபிகள் பெருமகனார் ஒரு ஆரம்பத்தில் அவர்கள் தாய் தந்தை இல்லை என்பதனால் ஆடு மாடுகளை மேய்த்தது உண்மை என்றாலும் இவர்கள் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். பிற்காலத்தில் அவர் பணக்காரராக மாறுகிறார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அது குறித்து பேசுகிறான். ஆனால் பணக்காரராக இருந்த ஒரு ஏழையினுடைய சாமானினுடைய வழி புரிந்து ஒவ்வொரு காரியத்தை ரசூலா சட்டம் இயற்றுகிறார்கள். எந்த அளவுக்கு ரசூல்லா சொல்றாங்க அப்படின்னா, ஒரு முறை ஒரு நபித்தோழர் ஒரு அடிமையை அடித்து துன்புறுத்துகிறார். ரசூல்லா அதை பார்த்துட்டு கடுமையா கோவப்படுறாங்க. அல்லாஹ் இந்த அடிமைகளை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் இவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள், நீங்க இவனை அண்ணன் தம்பியா தான் பார்க்கணும். நீங்க இவனை அடிச்சு அத்துமீறக்கூடிய அளவிற்கு ஒரு ஜீவனை போன்று நீங்க பார்க்க கூடாது, ஒரு கால்நடையை போன்று அப்படி பார்க்க கூடாது. இஸ்லாம் ஒட்டகத்துக்கு அதிக சுமைகளை சுமத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கும் போது எப்படி நீங்க இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கேட்கிறாங்க. இவர்கள் மீது இருக்கிற உங்களுடைய உரிமையை விட பன்மடங்கு உரிமை உங்க மேல அல்லாஹ்க்கு இருக்கு. நீ இவனை அடிக்கிறது உரிமையே கிடையாது. ஒரு பேச்சுக்கு உரிமை இருக்குன்னு வைப்ப, நீ காசு கொடுத்து இவனை வாங்கிட்டு அடிக்கிறேன்னு. அல்லாஹ் என்ன உனக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கான்? அவன் உன்னை ஓன தயாரிச்சிருக்கான். உன்னை என்னனாலும் அவனால செய்ய முடியும், அதை நீ பயந்துக்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னதுல இருந்து அந்த நபித்தோழர் தான் என்ன உடுத்துகிறாரோ அதைத்தான் அந்த அடிமைக்கு வாங்கி கொடுப்பார். தனக்கு அடிமைன்னு ஒருத்தர் வந்தாலே தனக்கு எப்படி ட்ரெஸ்ஸோ அப்படிதான் அடிமைக்கு ட்ரெஸ் இருக்கும். தனக்கு எவ்வளவு சாப்பாடோ எப்படி சாப்பாடோ அப்படிதான் அடிமைக்கு இருக்கும். பிற்காலத்துல மக்கள்லாம் பார்த்து கேட்கிறாங்க, உங்களை யார் அடிமை யார் எஜமானன்னு தெரியல அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இந்த உழைப்பாளிகளுடைய உரிமை விஷயத்தில் நபிகள் பெருமகனார் குரல் கொடுத்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வீட்டுல பணியாளரை வைத்து நீங்க சமைப்பீங்க. அப்படி சமைச்சு சாப்பாடு உங்கள் பணியாளர் உங்கள்கிட்ட கொண்டு வந்தா அந்த பணியாளரை உங்களோடு அமர வைத்து நீங்க சாப்பாடு கொடுங்க. அதான் முறை. நீங்க உங்களுக்குன்னு வேலை பார்க்கறான், ஆனா நீங்க தூர வைத்து நீங்க பார்க்க கூடாது, தூரமான ஒருவனாக பார்க்க கூடாது. உங்களோடு சமமாக அமர்ந்து சாப்பிடுவதற்கு அவன் தகுதி படைத்தவன். அவன் உங்கள்கிட்ட வேலை பார்க்கறான், ஊதியத்துக்கு நிக்கிறான், ஆனா கூட உட்காருவதற்கு தகுதி படைத்தவன். கூட உட்கார வைங்க. சரி, கூட உட்கார வைக்க முடியாத சூழல் ஏற்படுது, பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால நம்ம வீட்டு பெண்கள் பக்கத்துல இன்னொரு ஆளை உட்கார வைக்க நம்ம யாரும் விரும்ப மாட்டோம், சொந்த பந்தத்திலே விரும்ப மாட்டோம். அதுதான் யதார்த்தம். அப்படி நீங்கள் அவரை உட்கார வைக்க முடியவில்லை என்றாலும் சமைத்ததில் இருந்து ஒரு கவலத்தையோ 2 கவலத்தையோ அவர்களுக்கு நீங்கள் உண்ண கொடுங்க. சாப்பாடுல சமமாக்கணும், உணவழியாவது சமமாக்குங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. இதை தாண்டி உலகத்திலேயே நடக்கிற மிக மோசமான அத்துமீறல் என்பது ஒரு மனிதனுடைய உழைப்பை திருடுவது. அல்லாஹ் ஏன் திருடனை கையை வெட்ட சொன்னான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆழமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு பொருளாதாரத்தை திருடுகிறேன் என்றால் அந்த பொருளாதாரத்தை நாளைக்கு சம்பாதிச்சு கொடுத்துட முடியும். பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு வந்துரும்ல, கையை போயிட்டா வராது. அது போனா திரும்பி வர்ற உறுப்பு இல்லை. நான் ஒரு 5 லட்சத்தையோ 10 லட்சத்தையோ ஒருத்தன்றது திருடுகிறேன் என்றால் கை துண்டிக்கப்படுகிறது. ஆனா அந்த 10 லட்சத்தை மறுபடியும் கொடுத்துடலாம். ஒரு பேச்சுக்கு வட்டி விசாரத்தில் இல்லை, வட்டிக்கு முதல்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா கூட கூடுதலா கொடுக்க முடியும், கை திரும்பி வராது இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகா ஃபக்தவு ஐதியஹுமா, திருடனோ திருடியோ அவர்களின் கைகள் 2 பேருடைய கைகள் துண்டிக்கப்பட வேண்டும். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, அவர்கள் சம்பாதித்ததற்கான கூலி என்று திருக்குர்ஆன் பேசுது. ஏன் தெரியுமா? இங்க உண்மையிலே அவன் திருடினது பணத்தை திருடல, நகையை திருடல, அவன் உழைப்பை திருடி இருக்கிறான். 10 லட்சம் ரூபாய் அவன் சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் காத்து கிடந்தான். 10 வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தான்.
நீ 10 லட்சத்தை நோகாம திருடிட்டல்ல, உண்மையில அங்க நடந்த என்ன தெரியுமா? 10 வருட கால வாழ்க்கையை திருடிட்ட. அவன் அந்த 10 லட்சம் சம்பாதிக்கணும், வேற சொகுசா வாழ்ந்துட்டு போயிருப்பான். 10 வருட கால வருஷத்தை நீ திருடி இருக்கிற. அவனுக்கு வாழ்நாளே 60 வருஷம் தான், 50 வருஷம் தான் ஆயுள் காலம். 10 வருடத்தை நீ இலகுவா திருடிட்டு போற. இது எவ்வளவு பெரிய திருட்டு தெரியுமா? இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. ஒவ்வொரு திருட்டுக்கு பின்னால் ஒரு உழைப்பு திருட்டு என்பது இருக்கிறது. இன்னைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோரும் சிந்திக்கணும், இது அல்லாஹ் கிட்ட பெரிய அளவுல கேள்வியில போய் நிற்கும். ஏன் அல்லாஹ் மறுபடியும் நன்மையை தூக்கி பகிர்ந்து கொடுக்கறான்? அல்லாஹ்வுக்கு தண்டனை கொடுக்கலாமா? அந்த வழி தெரியணுமா இல்லையா? நீ உழைச்ச நன்மையை திருடும் போதுதான் அவனுடைய பணத்தை திருடின வழி என்னன்னு உனக்கு தெரியும். அவன் பணத்தை நீ திருடிட்ட, அவனுடைய நகையை திருடிட்ட, அவன் நிலத்தை திருடிட்ட, வீட்டை திருடிட்ட, சொத்து பத்துகளை திருடிட்ட. அப்ப அதுக்கு பகரமாக உன் நன்மையை திருடினாதான் அந்த வழி தெரியும். நீ உழைச்சது, நீ தொழுதது, நீ நோன்பு வச்சது, நீ பாடுபட்டது, நீ ஹஜ் பண்ணது, நீ தர்மம் பண்ணது, அதையெல்லாம் ஒன்றிருந்து எடுத்தாதானே அந்த வழி தெரியும். அல்லாஹ் அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யறான் பாருங்க. இந்த உலகத்தில் ஏற்பட்ட அந்த பொருளாதார மோசடியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் அவர்கள்ட்ட இருந்த அந்த நன்மையை எடுத்துக்கொள்வான் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. உண்மையில் இந்த உலகத்தில் உழைப்பாளிகளுக்காகவும் உழைப்புக்காகவும் பேசக்கூடிய இடத்தில் ஒரு மார்க்கமாக அதை கட்டளையிட்ட இடத்துல இஸ்லாம் மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கும் இஸ்லாம் மட்டும் இருக்கு. யாரு பேசினாலும் சரி, இடதுசாரிகளாக இருப்பவர்கள் உழைப்பாளிகளுக்காக பேசுவார்கள், வலதுசாரியா இருக்கிறவங்க எதிர்த்துக்கிட்டே இருப்போம். உண்மையிலே இதுக்கு ஒரு துணிவே வரக்கூடாது. ஆனா வருது பாருங்களேன். உழைப்பாளிகளை எதிர்க்கிற சிந்தனை இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலும் இருக்குது, உலக அளவில் இருக்குது. எத்தனை புரட்சியாளர்கள் வந்தாலும் அதை எதிர்க்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன தத்துவத்தை பாருங்க. நபிகள் பெருமகனார் ஹஜ்ஜத்துல் விதா என்கிற இறுதி பேர் உரையில் மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன முக்கியமான போதனை இதுதான். என்ன சொல்றாங்க? இன்ன திமாஅக்கும் அம்பாலக்கும் அராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுருமிக்கும் யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா. உங்களுடைய இரத்தம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மானம், மரியாதை, இதுவெல்லாம் இந்த நாள் எவ்வளவு புனிதமோ, இந்த மாதம் எவ்வளவு புனிதமோ, இந்த நகரம் எவ்வளவு புனிதமோ அதற்கு சரி நிகரான புனிதம் என்றார்கள் நபிகள் பெருமானார். துல்ஹஜ் மாதம், அரஃபாவுடைய பெருவழி, அரஃபாவுடைய தினம், அது மக்கமா நகரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கா நகருக்கு புனிதமானது அடுத்தவன் பணம், துல்ஹஜ் மாதத்துக்கு புனிதமானது அடுத்தவனுடைய மான மரியாதை, இந்த அரஃபாவுடைய தினத்திற்கு புனிதமானது அடுத்தவனுடைய உயிர். இதை புரிந்து அவனுடைய பொருளாதாரத்தில் அத்துமீறக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு விடாதீர்கள். மறுமை நாள்ல காபாவை இடிச்ச குற்றத்தை போடுவான், துல்ஹஜ் மாசத்தை கேவலப்படுத்தின குற்றத்தை போடுவான். நீ அடுத்தவன் பணம் தான் திருடி இருப்ப. இந்த பணத்தை திருடுவதை அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு காரியமாக பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. எனவே உழைப்பாளிகளுக்கான ஊதியத்தை சரியாக கொடுப்பது, முறைகேடுகள் மோசடிகள் செய்யாமல் இருப்பது, பொருளாதாரத்தில் ஒரு நேர்மை தன்மையை எப்போதுமே நாம் கடைபிடிப்பது, இது மாதிரியான இந்த தத்துவத்தை இந்த மே 1 நினைவு கூறக்கூடாது. வருஷம் முழுக்க நினைவு கூறணும், சாகும் வரை நினைவு கூறணும். எத்தனையோ போராளிகள் இந்த உலகத்தில் உழைப்பாளிகளுக்காக பேசி இருக்கிறாங்க. சமுதாயத்தில் அவங்கள வெளியே தெரிஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், கியூபா என்ற தேசத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற ஒருவர் பேசியிருக்கிறார், ஷேகுவேரா என்பவர் பேசியிருக்கிறார், ரஷ்யாவில் லெனின் என்பவர் பேசியிருக்கிறார். இவங்களாம் உழைப்பாளிகளுக்காக பேசிய தத்துவ நபர்களாக பார்க்கப்படுவார்கள், உலக தலைவர்களாக பார்க்கப்படுபவர்கள். ஆனால் ஒன்றை மார்க்கமாகவும் மறுமை சிந்தனையோடு இணைத்து உழைக்கும் வர்க்கத்திற்கான உரிமையை, ஊதியத்தை உறுதிப்படுத்தியவர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனால் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் மத தலைவராக மட்டும்தான் பார்க்கப்படுறார். வெளியில் உள்ள மக்கள், முஸ்லிம் மக்கள், இவர்கள் எல்லா விஷயத்திலும் இவர் தலைவரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வெளியே உள்ள மக்கள் எப்படி பார்க்கறாங்க? நீ ஒரு மத தலைவர், புத்தர் எப்படி வந்தாரோ அது மாதிரி கான்ஃபியூஷியஸ் எப்படி வந்தாரோ அப்படித்தான் முகமது நபி நினைக்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு மத தலைவர் என்பதையும் தாண்டி இவர் சமூகத்தின் அத்தனை காரியத்தையும் அழகுற கட்டமைத்த ஒரு தலைவர் என்பதை உலக மக்கள் கவனிக்க தவறிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி பேருரை என்பது உண்மையில் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு விடிவு காலத்தை தந்த ஒரு உரைதான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.